ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் தேரிஸ் ஆஃப் இ பேங்கிங். அதாவது இ பேங்கிங் வந்து என்ன மாதிரி தேரிஸ் நம்ம இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதான் சப்ஜெக்டோட லாஸ்ட் வீடியோ. நீங்கள் எதாவது வீடியோ ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அக்செப்டன்ஸ் மாடல், அதாவது டிஏஎம் மாடல் சொல்றாங்க. ஸோ டெக்னாலஜி அக்செப்டன்ஸ் மாடல்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி புதுசாக வருதுன்னா கீ ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த அக்செப்டன்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து இந்த மாடல் வந்து இந்த தேரி எது யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அது தெரிஞ்சுதான் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஐஎம் வந்து இ பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா கேன் பி அப்ளை டு அண்டர்ஸ்டாண்ட், அவங்க வந்து கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை யூஸ் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்செப்டன்ஸ் ஆர் அடாப்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் பேங்கிங் சர்வீஸ். எத்தனை பேர் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த டெக்னாலஜி, எத்தனை பேர் அப்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யூபிஐக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேமெண்ட் சிஸ்டம் இருந்துச்சு. ஓகேங்களா? நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் இதெல்லாம் நிறைய பேமெண்ட் சிஸ்டம் வந்துச்சு. அதெல்லாம் அது மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக அமௌண்ட் அனுப்பலாம். பட் நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ வந்து ரொம்ப பூம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நம்ம எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். கியூஆர் கோடு ஸ்கேன் ஆரம்பிச்சு. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் வந்து ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு, நம்பர்லேயே போட்டுலாம், கூகுள் பே நம்பர்ல போட்டா வந்துட போகுதுன்றது இருந்துச்சு. ஆக்சுவலா ஐஎம்பிஎஸும் அதே மாதிரி டெக்னாலஜி தான். ஈஸியாக மொபைல் நம்பருக்கு நம்ம மாதிரி தான் இருக்கும் அதுவும். பட் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? எது வந்து உங்களுக்கு செட் ஆகுது, அடாப்ஷன் ஆகுது, அப்செப்ட் ஆகுது இருக்குங்களா? ஸோ அதான் வந்து டெக்னாலஜி அக்செப்டன்ஸ் டிஐஎம் மாடல் சொல்றாங்க. ஓகேங்களா? இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாடல வந்து எந்த வகையான பேங்கிங் வந்து அவங்க அப்செப்ட் பண்றாங்க, அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்றத பொறுத்து இந்த மாடல் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் டிஃபிஷன் தேரி. ஸோ இன்னோவேஷன் டிஃபிஷன் தேரி பார்த்தீங்கன்னா இது பண்ணாரு பார்த்தீங்கன்னா எவர்ட் ரோகஸ் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாமின்ஸ் ஹவ் நியூ இன்னோவேஷன் ஸ்ப்ரெட் த்ரூ த பாப்புலேஷன் ஓவர் டைம். அதாவது ஒரு பாப்புலேஷன்ல வந்து எவ்வளவு சீக்கிரம் அந்த ஒரு விஷயம் வந்து ஈஸியா போய் சேருது, புதுமையா இன்னோவேஷன் போய் சேருது. ஓகேங்களா? இது வந்து இந்த தேரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர்லி அடாப்டர்ஸ், அப்புறம் அடாப்டர்ஸ் வந்து பிரிப்பாங்க கேரி. ஓகேங்களா? யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சஸ் பண்றாங்க, அப்புறம் வந்து யாரும் ஆக்செப்ட் பண்றாங்க, கடைசியில் வந்து லேகர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வரும். நீங்க டிஃபிஷன் தேரி போறீங்கன்னா அதில் தேரி வந்து ஒரு செமையான தெரியாது, அந்த டீட்டெயிலாக பார்த்தா அது இன்னும் சூப்பராக இருக்கும். அதை நான் போட்டிருக்கேன் வேற சப்ஜெக்ட்ல, நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ டிஃபிஷன் தேரி போட்டீங்க, நீங்க காமர்ஸ் தேரி போனா உங்களுக்கு அந்த வீடியோ வரும். ஓகேங்களா? சர்ச்சில். ஸோ தென் டாபிக்ல போகலாம் வாங்க. ஸோ இந்த டிஃபிஷன் தேரி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி வந்து பேங்கிங் வந்து எவ்வளோ நாளில் எவ்வளோ பேர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேரிங் இந்த ஆர்டிஜிஎஸ் ஐஎம்பிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கிட்ட குறிப்பிட்ட இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் யூபிஐ வந்து எல்லாரும் காமனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஸோ இந்த காமனாக யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டிஃபரன்ஷியல் யூனிவர்சிட்டியில் வந்து இது ரொம்ப எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஓவர் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி அடாப்டர்ஸ் அப்புறம் லேகர்ஸ் எல்லாருக்குமே வந்து டக்குனு அடாப்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா இப்போ யூபிஐ கியூஆர் கோட் இல்லாத ஸ்கேன் இல்லாத ஒரு கடையை நம்ம பார்க்க முடியும். எல்லா கடையிலும் இருக்கு, பூக்கடையில இருந்து எல்லா கடையிலும் பெட்ரோல் பங்க் எல்லாத்தையும் இருக்குங்களா? ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது இந்த மாடல் வந்து சக்ஸஸாக ஃபைல் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு தேரி ஆஃப் அக்செப்டன்ஸ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஐஎம் மெத்தட் இருக்குங்களா, டெக்னாலஜி அக்செப்டன்ஸ் மெத்தடோட ஒரு டீடைல் வெர்ஷன் தான் இந்த வெர்ஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ யூடி ஏயூடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டிஐஎம் மெத்தட் சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெண்டன்சி, அப்புறம் ஃபெசிலிட்டேட்டிங் கன்சிடரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தனிப்பட்ட நபர் வந்து இன்னும் ஊக்குவிக்குது அந்த இ பேங்கிங் வரதுக்கு, அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு வரதுக்குன்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கம்பரன்சிவ் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க், இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்றாங்க, ஒரு கட்டாயம் சொல்றாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் டெக்னாலஜி அடாப்ஷன். நம்ம வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல, வாட்ஸ்அப் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணல, என் ஃப்ரெண்ட் நான் கூகுள் பே யூஸ் பண்ணல, என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பணுன்றான், நீ கூகுள் பே வச்சுறா நான் அனுப்புறேன்றான். இல்லைன்னா எனக்கு ஒரு 10,000 தேவைப்படுதுன்னா நான் ஒருத்தங்க கேட்கறேன்னா சரி நான் கூகுள் பே அனுப்பிச்சுறேன்றாங்க. பட் எனக்கு கூகுள் பே அக்கௌண்ட்ல மொபைல் வச்சிடறேன்னா அந்த இடத்துல வந்து நான் அந்த ஒரு விஷயத்துக்காக நான் யூஸ் பண்ண தள்ளப்படுறேன். ஓகேங்களா? நான் உந்தப்படுறேன் இல்லைங்களா? ஸோ அதை வந்து அந்த இந்த தேரி குறிக்குது. ஓகேங்களா? அது மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்க, அது மாதிரி ஒன்றும் எப்படி பண்ண முடியும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகேங்களா? எப்படி வந்து ஃபெசிலிட்டி ஒன்றும் நிறைய கொண்டு வர முடியும் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் குவாலிட்டி மாடல்ஸ். ஸோ சர்வீஸ் குவாலிட்டி மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ் குவாலிட்டி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது பல வகையான நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து அவங்க பார்க்குறாங்க சர்வீஸ் குவாலிட்டின்றாங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி ஆஃப் இ பேங்கிங் சர்வீசஸ் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் லைக் ரிலேபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெகுலேட்டி. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டி விஷயத்தில் நம்ம இ பேங்கிங் பார்க்கணும்னா ரிலேபிலிட்டி, அதாவது நம்பகத்தன்மையாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வந்து ஈஸியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், டக்குனு வந்து நம்ம ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணால் அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அப்புறம் செக்யூரிட்டி, ரொம்ப வந்து செக்யூர், நம்ம டேட்டா நம்மளோட அக்கௌண்ட் பேலன்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப செக்யூராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுபிடித்து இந்த மாடல் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது சர்வீஸ் குவாலிட்டி மாடல். ட்ரஸ்ட் பேஸ்டு மாடல். ஸோ ட்ரஸ்ட் பேஸ்டு மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மை, ட்ரஸ்ட்னா வந்து நம்பகத்து. ஓகே, ட்ரஸ்ட் பேஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் மாடல் எக்ஸ்ப்ளோர் ஹவ் ட்ரஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் யூசர். அதாவது ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை வந்து ஒரு எப்படி ஒரு யூசரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நீங்க வந்து இந்த பேங்க் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் யூசிங் இ பேங்கிங் சர்வீஸ். அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு பேங்க் நல்லதுன்னு நம்பிட்டாங்கன்னா அந்த பேங்க் வந்து கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் ஒரு பேங்க் நம்புவாங்க, சில பேர் வந்து ஐசிஐசி பேங்க் வந்து நம்புவாங்க, சில பேர் எஸ்பிஐ நம்புவாங்க, சில பேர் வந்து பிஓபி நம்புவாங்க. ஸோ பேசுறவங்க அவங்களோட மைண்ட் செட், அவங்களுக்கு அது பிடிச்சதா, அது அவங்க அந்த பேங்க்ல அவங்க பிடிச்சது நினைச்சு அவங்க அதை நம்பி அதை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தான் ட்ரஸ்ட் பேஸ்டு மாடல்ஸ். அதை வந்து இவங்க கண்டுபிடிப்பாங்க. ஓகே, எத்தனை பேர் வந்து நம்மளை நம்பி நம்ம ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, நம்ம அக்கௌண்ட் வந்து நம்ம பேங்க்ல காசு வச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து பேசிக்காக வரும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசர்வ்டு ரிஸ்க் தேரி. ஸோ ப்ரெசர்வ் ரிஸ்க் தேரினா பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸோ ப்ரெசர்வ் ரிஸ்க் பேசுவோடைய அடாப்ஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜி, புதிய டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறோம்னா அதுக்கான ரிஸ்க் இருக்கு நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா, அதுக்கான சேஃப்டி ஃபீச்சர் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் வந்து அது ரிஸ்க் இருக்கு நமக்கு தெரியும், தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறோங்களா. ஸோ ஜஸ்ட் தட் ஸோ எக்ஸாமின்ஸ் ஹவ் இண்டிவிஜுவல் ப்ரெசர்வ் ரிஸ்க் அசோசியேட் இ பேங்கிங். அதாவது எக்ஸாமின் பண்ணுறாங்க எப்படி இண்டிவிஜுவல் வந்து அவங்களுக்கு இந்த இ பேங்கில் இருக்க ரிஸ்க் தெரிஞ்சு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா, அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க அந்த ரிஸ்க்கை, அவங்க ரிஸ்க் வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணுறாங்களா, ஏற்றுக்கிறாங்க சொல்லுங்க. ஓகேங்களா, ஸோ செக்யூரிட்டி கன்சர்ன், பெர்செப்ஷன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அடாப்ஷன் டிசிஷன். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு இ பேங்கிங் வந்து நம்ம வந்து ஹேக் பண்ண முடியாது, யாரும் இது பண்ண முடியாது சொல்ல முடியாது. ஓகேங்களா, என்னைக்காச்சும் வந்து ஹேக் ஆகலாம், என்னைக்காச்சும் நம்ம அமௌண்ட் போகலாம், எல்லாத்தையும் சான்ஸ் இருக்கு. பட் அதே தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம கன்வீனியன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, 24/7 மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இந்த யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அது நம்ம ஒரு தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிடுச்சு இப்போ நவடேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேர் வந்து ரிஸ்க் ஏற்றுக்கிற யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இவங்க இந்த தேரி மூலம் கண்டுபிடிக்கிறாங்க, ப்ரெசர்வ் ரிஸ்க் தேரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சக்ஸஸ் மாடல். ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சக்ஸஸ் மாடல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ சக்ஸஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இது வந்து ஒரு ஐடியை வந்து எப்படி சக்ஸஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த தியரி. ஸோ இ பேங்கிங் திஸ் மாடல் ஹெல்ப் டு எவாலுவேட் த எஃபிஷியன்சி ஆஃப் இம்பாக்ட் எலக்ட்ரானிக் பேங்கிங் சிஸ்டம். அதாவது இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங், இந்த இ பேங்கிங் வந்து எவ்வளோ எவாலுவேஷன் ஆயிருக்கு, எவ்வளோ எஃபெக்டிவாக எவ்வளோ இம்பாக்ட் பண்ணியிருக்கு மக்கள் மத்தியில், இப்போ இண்டிவிஜுவல் கஸ்டமர் மத்தியில், அதை வந்து ஒரு கண்டுபிடிக்க அதை குறிக்கக்கூடிய ஒரு மாடல் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சக்ஸஸ் மாடல். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது, யாரை வந்து எவ்வளோ இம்பாக்ட் பண்ணிருக்கு, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்லி கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மாடல் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிவைட் மாடல். ஸோ தான் லாஸ்ட் மாடல். ஸோ டிஜிட்டல் டிவைட் மாடலை பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு என்னதான் இருந்தாலும் இன்னமும் பாதி பேர் இன்னமும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல், இந்த டெக்னாலஜி பற்றி தெரியாமல், அப்போ இது வரைக்கும் கூகுள் பே யூஸ் பண்ணாமல், ஸோ இது ஒரு மூலையில கிராமத்தில், இந்தியாவோட கிராமத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கதான் செய்றாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களுக்கு போயிட்டு இந்த டெக்னாலஜிலாம் கிடைக்கிறது இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு இந்த பிரிவு வந்து ரெண்டாக போயிடுறாங்க, டிஜிட்டல் தெரிஞ்சவங்க, டிஜிட்டல் தெரியாதவங்க, இ பேங்கிங் தெரிஞ்சவங்க, இ பேங்கிங் தெரியாதவங்க. இது மாதிரி வந்து அவங்களை பிரிக்கிறாங்க, பிரித்து தெரிஞ்சுக்கிறாங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் பேங்க் ஒன்றும் பண்ணாதவங்க, எத்தனை பேர் இன்னும் இ பேங்க் யூஸ் பண்ணாதான் தெரிஞ்சுக்கிறாங்க. இது மூலம் வந்து நம்ம இவ்வளோ வளர்ந்துருக்கோம், இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரேட் growth வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ டிஜிட்டல் டிவைட் தேரினா எவ்வளோ பேர் டிஜிட்டல் மாறிட்டாங்க, எவ்வளோ பேர் டிஜிட்டல் மாறல, அது குறித்து தான் டிஜிட்டல் தேரின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இதாவது நம்ம தேரி சம்பந்தி மொதல் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல மீட் பண்ணோம். அதோட உங்களுடைய பெறுவது உங்கள் பாலா.